இன்னைக்கு ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை தந்து பார்த்தா ஒரு இப்பி லூடன்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. ஆஹா இதை வச்சு ஒரு லூடன்ஸ் செஞ்சலாமே சொல்லிட்டு இதை ஓரம் தள்ளிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வெங்காயம் கட் பண்ணும்போது மட்டும் தான் தெரியல ரொம்ப அப்படி சோகமாக இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஒரு காலத்தில் நான் எது செய்து தந்தாலும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து கும்பலாக தான் செய்வோம். இந்த வருஷம் யாருமே இல்லை, நான் தனியாக தான் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் இருந்துச்சு அது கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்பி லூடன்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா 4 லூடன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா 2 கிண்டு கட்டிட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாமே சுண்டி வந்துச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வேந்துடும். இது கூடவே நான் சோயா சாஸ் தக்காளி சாஸ் இருக்குன்னு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த மசாலா சேர்த்து 2 கிண்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இந்த